ஹலோ ஹலோ ஹலோ. பெரிய டாக்டர்ஸ் உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எதுக்கு டெஸ்ட்? உங்களுக்கு தான் வேணும். உங்களுக்கு தான் ஹார்ட் வீக். முதல்ல அதை டெஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பாரு ரவி, கொஞ்ச நாளாவே உன் மனநிலை சரியில்லை. சம்பந்தம் இல்லாம எதையோ பேசுறேன். அதனால இவங்க டெஸ்ட் பண்ணா உனக்கு நல்லது. என்ன நல்லது மண்ணாங்கட்டி? எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். இதுல என்ன டெஸ்ட் பண்ணும்? உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுமா? உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுமா? ப்ளீஸ் டாடி, இனிமே என்ன டெஸ்ட் பண்ண ஆள் கூட்டிட்டு வரும்போது முதல்ல அவங்க இதை தாங்குவாங்களான்னு டெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. என்ன விளையாட்டம்? எல்லாருமே சேர்ந்து பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர், வர வர ரவியினுடைய நடவடிக்கைகள் எனக்கு ஆச்சரியத்தையும் வேதனையும் கொடுக்குது. மென்டலா ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குமோன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இல்ல சார், நீங்க ரவி அதிகப்படியா படிக்க வச்சதே ரொம்ப தப்பு. நான் எங்க படிக்க வச்சேன்? அவன் விரும்பினா நான் சரின்னு. மிஸ்டர் மதனகோபால், நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்க பையன் ரவிக்கு ஏற்பட்டிருக்கிறது மனநோய் மாதிரி எனக்கு தோணுது. டாக்டர், என் மகனுக்கு பைத்தியம்னா சொல்றீங்க? நோ, இது ஆரம்ப நிலைதான். இது இப்படியே முத்து விட்டீங்க, அவன் கண்டிப்பா பைத்தியக்காரனா தான் மாறிடுவான். அதனால அவனை இப்பவே ஆஸ்பத்திரியில சேர்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் ஒரே மகனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கிறோம்னு வச்சுங்க, குணமாயி திரும்பி வந்தா கூட அவனுக்கு யாரு டாக்டர் பொண்ணு கொடுப்பாங்க? இது அவனை பல விதத்துல பாதிக்கும். அதுவும் சரிதான். ஏன் சார் ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நம்ம ரவியை மேல்நாட்டுக்கு அனுப்பிச்சு குணப்படுத்திடுவோமே. யாராவது கேட்டாங்கன்னா மேல் படிப்புக்கா அனுப்பிச்சிருக்கோம் சொல்லலாம் இல்லையா? எப்படி? ஆனா ரவி கிட்ட என்ன காரணத்தை சொல்லி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறது டாக்டர்? அதுவும் சிக்கலான விஷயம்தான். மிஸ்டர் பத்ரகோபால், ஒரு ஐடியா. என்ன டாக்டர்? நம்ம ரவியோட ஃப்ரெண்ட் ராஜு இருக்கானே, அவனையும் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். எதுக்காக? அதாவது எப்படி? வெரி குட் ஐடியா டாக்டர். நான் இப்பவே ராஜுவை பார்த்து பேசுறேன். ஓகே.